வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீரியஸில் 2வது நாளாக இந்த பாட்காஸ்டின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று நாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த புதிய வருடத்திலே நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நாம் எல்லாரும் இணைந்து சிந்தித்தோம். இந்த 2வது நாளிலும் இன்னும் ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்கும்படியாய் நாம் ஆயத்தப்படுவோம். அது என்ன கேள்வி என்றால், am I too self-reliant? அப்படி என்றால், நான் என்னுடைய சுய பலத்தையோ என்னுடைய சுய ஞானத்தையோ சார்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நம்மை நாமே கேட்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒருவேளை நாம் அநேக நேரங்களிலே இதை குறித்து நாம் சிந்திப்பதில்லை. உலக மனிதர்கள் எப்படியாய் வாழ்கிறார்கள் என்றால், அவர்கள் அநேக கோடிகளை சம்பாதிக்கிறார்கள், எஜுகேஷனில் நம்பர் 1 இருக்கிறாங்க, பிஸ்னஸில் நம்பர் 1 இருக்கிறாங்க, உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் பேட்டி எடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய முயற்சியினால், என்னுடைய கடும் விடாமுயற்சியினால் நான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்தேன் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் ஆண்டவருடைய கிருபை தான். அதனால தான் உபாகமம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாய் ஒரு வார்த்தையை அதிலே வைத்திருக்கிறார். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று சொல்லி, நம்மளுடைய சம்பாத்தியம், நம்மளுடைய மேன்மை, நமக்கு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் என்னுடைய சம்பாத்தியத்தினாலும் என்னுடைய சாமர்த்தியத்தினாலும் என்னுடைய கைப்பலனுமே கிடையாது. இந்த ஐஸ்வர்யத்தை தந்தவர் அவர். இந்த காரியத்திலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாய் ஆவியானவர் இந்த நாளிலே நம்மளுக்கு போதிக்கிறார். அதே போல நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இப்படியாக வேதவார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை இந்த புதிய வருடத்திலே நாம் புதிய ஆசீர்வாதங்களை எதிர்நோக்கி இந்த நாட்களை நாம் கழித்து கொண்டிருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறது என்ன? ஒரு நாளும் உன்னுடைய சுய பலத்தையோ உன்னுடைய சுய நம்பிக்கையையோ உன் சுய ஞானத்தையோ சார்ந்து ஜீவிக்காதே. என்னை சார்ந்து நீ ஜீவிக்கும் பொழுது நான் உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன். ஸோ இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். am I too self-reliant? என்னுடைய வேலை, என்னுடைய பணம், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் மேன்மைப்படுத்தவே படுத்தாது. ஆண்டவருடைய ஐஸ்வர்யமே எனக்கு ஆசீர்வாதம். இந்த நம்பிக்கை, இந்த அறிக்கை நம்மளுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையை நாம் நோக்கி பார்த்தோம் என்றால், அவர்கள் ஒருவேளை மிகவும் சந்தோஷமாய் அவர்கள் எகிப்திலே இருக்கவில்லை. அவர்கள் அநேக பாடுகளின் மத்தியிலே கடந்து போனார்கள். ஆனால் வனாந்தரத்திலே அவர்கள் கடந்து வரும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? இங்கே வந்து எங்களை கொல்லவானீர், எங்களை அழைத்து வந்தீர், எகிப்தே எங்களுக்கு பரவில்லாமல் இருந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் ஆண்டவரை சார்ந்து ஜீவிப்பதை விட எகிப்தின் வாழ்க்கையை அவர்களுடைய பலத்தினால் அவர்கள் செய்த காரியங்களை சார்ந்து ஜீவிப்பதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். இது எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம்! இது நிமித்தமாய் அநேகர் வனாந்தரத்திலே மாண்டு போனதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நான் சம்பாதித்தது எல்லாம் என்னுடைய கைபலத்தினால் ஆனது என்று சொல்லாமல் இருக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவும். இந்த நாளிலே நாம் கேட்க வேண்டியதான கேள்வி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, நம்ம குடும்பத்தில் உள்ள என்ன முடிவுகளானாலும் சரி, ஒரு நாளும் நாம் என்னுடைய கை இதை செய்தது என்று சொல்லி நம்மை குறித்தே நாம் மேன்மை பாராட்டாதபடி, நம்மளுடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த 2வது நாளிலும் நாம் இந்த கற்றுக்கொண்ட இந்த காரியத்தை குறித்து, ஆண்டவரே எங்களுக்கு நீர் இப்படிப்பட்ட கிருபைகளை நீர் தந்திருக்கிறீர், சுய பலத்தை நாங்கள் சாயாமல் உம்மை சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும் என்று சொல்லி அவரிடத்திலே ஒரு நிமிஷம் நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த புதிய வருடத்தின் 6வது நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம்.
நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அநேக ஆசீர்வாதங்களை கண்டிருந்தாலும் உம்முடைய சமூகத்திலே வந்து நன்றி செலுத்த நாங்கள் மறந்திருக்கிறோம். எங்களுடைய சுயபலத்தினாலோ எங்களுடைய சுய ஞானத்தினாலோ நாங்கள் எந்த காரியங்களையும் நாங்கள் சாதிக்கவில்லை சுவாமி. எல்லாம் உடைய சுத்த கிருபை. எங்கள் கையில் இருக்கிறது எல்லாம் நீர் ஈவாய் அருளினது சுவாமி. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாவிலேயும் இருதயத்தில் ஆழத்திலிருந்தும் அறிக்கை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த புதிய ஒரு இடத்துல எங்களை நடத்தும். மீட்பெருச்சிரமாக இயேசு நாமத்திலே நடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.